என்ன விஷயம் காலா? கால் அன்னைக்கு பிடிச்சு விட்ட அதே கால் என்ன பண்ணீங்க? அந்த கால் இந்த அன்னைக்கு நான் பிடிச்சு விட்டல கரெக்டா வந்துச்சு இல்ல, அப்புறம் எப்படி வந்துச்சு? இந்த சைடு இந்த சைடு வந்துச்சா? அந்த சைடு வேலைக்கு சம்பளம் எல்லாம் போட முடியல. வேலை பார்க்கல விளைவிச்சா களை எடுக்க போகும்போதே மாட்டம் கொடுக்க மாதிரி அப்படியே பொட்டாக்கணும் முடிச்சு வெதன் முடிச்சு. இந்த மண்ணை போறேன் கால் ஊரம் பித்தோட மாதிரி அதை கப்பு கப்புன்னு பிடிச்சு புரியுதா? மேல ஃபர்ஸ்ட் இந்த காலதே முதல்ல வந்து எடுத்துட்டு போனேன். அப்ப நீங்க எந்த பிரச்சனையா வந்திருக்கீங்கம்மா? கால் வலி விழுந்த இப்படி அதாவது நடந்து போயில கால் பிசைகிருச்சா? பிசைகிருச்சா? முதிச்சதுல பிசைக்கிச்சு. அந்த கணுக்கால் வந்து ஃபுல்லா இப்போ வலி எடுத்துக்கிச்சு, அந்த மாதிரி இருக்கு பிரச்சனை. சாதாரணமா நம்ம வயல் வேலை அந்த மாதிரி போகும்போது அப்படி ஆயிடுச்சு. வயல் வேலைக்கு போயில வலி ரொம்ப இருக்கும். வலி அப்படி சம்பளம்லாம் மடக்கி கூட்ட உட்கார முடியாது. வலி. எவ்வளவு வருஷமா இருக்குப்பா அந்த பிரச்சனை? இப்ப 2 மாசம் ஆகுது. 2 மாசமா எதுவும் சரி பண்ணல? நீங்களும் மருத்துவம் எதுவும் பாத்தீங்களா? ஊசி வேணா போட்டிருக்கேன். நான் ஊசி எல்லாம் போய் போட்டீங்க, ஒன்னும் சரியாகல. சரி என்ன ஊற ஊத்தி போட்டுருச்சு. ஐயாப்பா உங்களுக்கு நீங்க அந்த இது பண்றீங்க இல்லையாப்பா, நீங்க அந்த சுளுக்கு மாதிரி எடுக்கிறீங்க இல்லையா, அது தெரியும்ல அந்த என்ன பிரச்சனைன்றது உங்களால அப்படியா? அதுக்கு நம்ம இப்ப இது பண்ணி விட்டு அதை கட்டு போட்டு விடாம சரி பண்ணுவோம். எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, அது வந்து தேஞ்சு போயிருக்கும். ஓ, அது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. சரியாவே முதல்ல இந்த மாதிரி இருந்துச்சு இவருக்கு, அது சரியாக்கி விட்டேன். சரி, அதுக்கு பின்னாடி என்கிட்ட வேலைக்கு போறோம், அதுக்கு நம்ம வேலை பார்க்க போறோம்னு சொல்லி முதல்ல அவருக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி இருந்து ரொம்ப நாளா கொண்டு நடந்துட்டு அதை சரியாக்கி விட்டேன். ஓகே. அப்புறம் இவங்க வேலைக்கு போயில மீண்டும் கால் பிசைற மாதிரி நடந்துட்டாங்க. பழையபடி கால் பிசைக்கிட்டு இருக்கு. வேலைக்கே நம்ம பார்க்க போயில இப்ப இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள்ல இருந்து பெரிய பிரச்சனை வரையும் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி பிரச்சனையில என்ன இருந்தாலும் உடம்பு சம்பந்தமா எந்த பிரச்சனைனாலும் நீங்க சரி பண்றீங்க. நாட்டு மருத்துவ முறை இப்படிதான். அந்த கால பிரச்சனை இல்ல, அந்த காலத்துக்கு இருக்கா? இல்ல இது மாத்திரம் தானே. சரி சரி, இந்த சைடு தான் வலி பாப்போம். இப்ப நீங்க ஏற்கனவே கேரளால வந்து அந்த மருத்துவ வைத்தியசாலை வச்சிருந்தீங்க. ஆமா. இப்ப தமிழகத்துல சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு மதுரை பக்கத்துல இருக்கிற அந்த சிங்கமுனரியில சொக்கலிங்கபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கணேசபுரம் பஸ்ல வர்றதுன்னா கணேசபுரம் ஸ்டாப்பிங்ல தான். ஆமா, கணேசபுரத்துல வந்துட்டு கேரளா வைத்தியர் இருக்காரு மேல, கேரளா வைத்தியர்னு கேட்டாங்கன்னா சொல்லி உங்களை சொல்லிடுவாங்க. சனியா 2 நாள் நீங்க பாக்குறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் யார் வேணாலும் எப்ப வேணாலும் வந்து பாத்துக்கலாம். சரி, ஞாயிறுல இன்னைக்கு வந்தாலும் பாத்துக்கலாம். சரி, கொட்டாம்பட்டி சொக்கலிங்கபுரம் கணேசபுரம் இதான் அட்ரஸ். சிங்கமுனரி கொட்டாம்பட்டி சொக்கலிங்கபுரம் இல்ல, சிங்கமுனரி கொட்டாம்பட்டி ரூட்டு, சொக்கலிங்கபுரம் கணேசபுரம். சிங்கம்நாயகம் கொட்டாவட்டிக்கும் இடையில தான் இருக்கு. சின்ன சின்ன மருத்துவம்லாம் இங்க பாத்துறீங்க. ரொம்ப பெரிய கேஸ் எல்லாம் வந்து அடுத்து வந்து கேரளாவுல பெரிய பெரிய விஷயம் என்ன இருந்தாலும் பாத்துடலாம். அதனால அது கேரளாவுல தான் பார்க்க முடியும். ஏன்னா அங்கதான் நாங்க வந்து எல்லா வசதி இருக்கு. இங்க அதுக்குள்ள வசதி இல்லை. இங்க இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி கேஸ்களுக்குலாம் முட்டு வலி, இந்த தேய்மானம், முட்டு தேய்மானம், மடக்கணும், முட்டு முக்க முடியாம இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி இங்க பாத்துக்கலாம். முடம் கட்டுறதும் இங்கதான் பாக்கலாம். கட்டு கட்டுறது எல்லாத்தையுமே இப்ப ஏற்கனவே நம்ம வீடியோ என்டர்மான்மியத்துல போட்டிருந்தோம். கேரளால இருக்கிறதுனால எங்களால வர முடியல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்காக தான் இங்க இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு. இல்ல, அதுக்காக இல்ல. இப்ப நாங்க தமிழ்நாட்டுல வரணும்னா எங்க இருக்கு, எங்க ஆளு கொஞ்சம் பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, அதுக்காக நம்ம வந்து இதை பார்த்து விடணும்னு சொல்லி. சரி சரி, இப்ப யாரு வேணாலும் வரலாம். யாரு வேணாலும் வரலாம், பிரச்சனை இல்லை. சரி, எப்பேற்பட்ட முட பிரச்சனையா இருந்தாலும் இங்க சரி பண்ணிடுவீங்க. அப்படிதானே? தேய்மானம் எந்த பிரச்சனை சரி பண்ணிடுவீங்க. சரி பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சரி, சரி.
நீ கட்டு போட்ட ஓரளவு உங்க பிரச்சனை சரி பண்ணிடலாம்னு ஆமா தோணுதா? சரியா இருக்கு. நீ கட்டு போட்டு விட்டுருவோம். சரியா ஓகே ஓகே சரி ஓகே. போதும். அதுக்கு நீ முடிச்ச வேலை. கட்டு போடுற வீடியோ எடுக்க வேணான்றீங்க அப்படிதானே? சரி கட்டு போட்டு எடுக்கலாம். ஓகே நீ பாக்கி உள்ளது கட்டு போட்டு எடுக்கலாம். சரி ஓகே. சரி அம்மா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ உங்களுக்கு அவர் நீவி விட்டார் இல்லையா, அந்த சுளுக்கு மாதிரி இது பார்த்து எடுத்தாரு, ஓரளவு அந்த வலி குறைஞ்ச மாதிரி தெரியுதா? இந்த இந்த பக்கம் லேசா இருக்கு, இங்கிட்டு இல்ல. இருக்கு. மற்றபடி இந்த சைடு உள்ளது குறைஞ்சிருச்சு. இப்போ கட்டு கட்டினா அதுவும் போயிடும்ன்றீங்க அப்படித்தானே? அதெல்லாம் சரி சரி நல்லது நல்லது. ஐயா இப்போ அவங்களுக்கு வந்து முதல்ல பாத்தீங்கல்ல, மருத்துவம் பார்த்து கையை வச்சு நீவி விட்டு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிங்க. ஆமா. அதுக்கு இடையில வந்து நீங்க கொஞ்சம் நம்ம கேமரா கொஞ்சம் பண்ண வேண்டாம், அந்த மருத்துவ ரகசியம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த காலெல்லாம் மடக்கி விட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க இல்லையா? ஆமாங்க. ஏன் வந்து அதை வந்து கேமரால பண்ணணும்னு சொன்னீங்க? அது நம்ம செய்யறது வேற, அவங்க என்ன பார்த்துட்டு என்னத்தையாவது பிடிச்சு விட்டுருவாங்க, அப்புறம் நமக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அந்த மாதிரி நாங்க பாக்குறதெல்லாம் அது நாங்க சீக்கிரட்டா தான் பார்ப்போம். அப்ப இது மென்மையான நுணுக்கமான ஒரு மருத்துவம் தான். மருத்துவம் நம்ம கண்டுபிடிச்சு எந்த அதை எங்க செய்யணும் அப்படிங்கறத அதை கரெக்டா தொட்டு அதுக்கு மருத்துவம் பார்க்கணும். ஆமா. சும்மா மேலோட்டமா பண்ணி விட்டு எல்லாத்தையாவது பண்ணி விட்டா போச்சு, அவ்வளவுதான். காலை இவங்களுக்கு அப்புறம் நடக்க முடியாது. அதுக்காக தான் நீங்க வந்து அதை பதிவு பண்ணலாம். ஆமாங்க, அப்படித்தானே பதிவு பண்ண மாட்டாங்க. சும்மா அப்படி பண்ணா இப்படி வரும், இப்படி பண்ணா அப்படி வரும்னா சும்மா தான் சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது. நான் இப்ப செய்யல பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அவங்களே சத்தம் போட்டாங்க, ரொம்ப தாங்க முடியாம நீங்க பண்ணும்போது ஐயோன்னு கத்திட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அப்போ அது கொஞ்சம் காலை மடக்கி விட்டீங்கன்னா அந்த டைம்ல சத்தம் போட்டாங்க, வலி தாங்க. அது கொஞ்சம் வேலை பார்க்கணும் நல்லா. அதுக்கு வந்து வேலை பார்த்தா தான் அது சரியாகும். உங்களுக்கு வலி இருக்கா? அப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு. முதக்கு எழுந்திருச்சு நடந்து பாத்தீங்களா, அப்போ கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு சொன்னீங்க. குதிக்கும் போதே சுருக்கு அப்படியே விண்ணுட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. எடுத்து விட்டோம். சரி. இங்க வந்து எல்லாம் கொஞ்சமா தான் பார்க்க முடியும், எல்லாருக்கும் பார்க்க முடியாது. இல்ல அது நீங்க வந்து இங்க வசதிகள் வந்து பெருசா செய்யல. ஆமா. ஆனா இங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொஞ்சம் ஈஸியா பார்க்கணுன்றதுக்காக இந்த இடத்துல இப்ப அங்க நமக்கு இதுக்கு அந்த மாதிரி நல்ல வசதியோட பார்க்கணும்னா கேரளாவில் வந்தாலே பார்க்க முடியும். இங்க வந்து வேற யாரும் வந்து சும்மா பார்த்து விட்டு ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சான். அப்ப இது யாரும் பார்க்க முடியாது. அங்க எல்லாம் போய் பார்த்து அவங்க காலும் கையும் அன்னைக்கு நீங்க மருந்து வாங்கி போட்டுட்டா சரியாகலையோ அந்த கிட்ட அவங்க கிட்ட இந்த இங்க சரியாகலைன்னு சொன்னாலும் மருந்து வாங்கி போட்டு பின்னாடி இவரா அவரா யாரை வாங்கிட்டு சரியாக வேற ஆளுங்களா அப்படி சொன்னதுனாலதான் அப்புறம் நான் வந்து பார்க்க வேண்டியது இருந்துச்சு. போத்தே சொன்னாங்க, நான் தே மாட்டேன். டைட்டா இருக்குமா? அது டைட்டா இருக்கா, போட முடியாது. வேற சட்டை எடுத்து கொடு, துண்டை விடு, துண்டு கொடு. சட்டையெல்லாம் போட, நான் துண்டு இறந்த மேல போட்டுக்கிட்டு அப்படியே போ. இப்படியே எங்கே டிக்கெட் ஓட்டுறேன்? பத்தலையோ? 10. பாரம்பர வைத்தியர் செல்வராஜ் ஓப்பனார். இவர் வந்து கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற நெடுமங்காடு அப்படிங்கிற ஏரியாவில் பெரிய ஒரு கிளினிக் வச்சுருக்காரு. இப்போ அது அல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் சிங்கமுனரி பக்கத்தில் இருக்கிற சொக்கலிங்கபுரம் அந்த பகுதியில் கணேசியபுரம்ன்ற ஒரு பகுதியில் இப்போ ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கிற மாதிரியும் மருத்துவம் பார்த்துக்கிற மாதிரியும் ஒரு வைத்தியசாலை வந்து தொடங்கியிருக்கிறாரு. அதோட பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி. சனி ஞாயிறு மட்டும் 2 நாள் பார்க்குறாரு. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இது பிரயோஜனமான ஒரு வீடியோவாக இருக்கும். வந்து நீங்கள் தொடர்ந்து அவரை பார்க்கலாம். சரி, என்ன போட்டுச்சு நல்லா போட்டு வச்சிருக்கேன். நீ ஒண்ணு செய்யண்டா, அது கட்டு மாத்திரம் அவுந்துடாம பாத்துங்க. கட்டை அவுத்து விட்டுறாதீங்க, அவன் தான் கட்டிக்கிறோம். என்ன? சரி.
சரி போ அதை போட்டுக்க. சரி